சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு. யாரெல்லாம் மின் இணைப்பு வைத்திருக்கீங்களோ அவங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் மின் கட்டண உயர்வு அப்படின்ற ஒரு முக்கிய அப்டேட் தமிழக மின்சார வாரியம் வெளியிட்டிருக்காங்க. எந்த மின் இணைப்புக்கு மின் கட்டணம் உயர்வு, யாருக்கெல்லாம் உயர போகுது, எவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அனைவருக்குமே 100 யூனிட் இலவசம் மின்சாரம் ஃப்ரீ அப்படின்றது அனைவருக்குமே தெரியும். இதில் 2 மாதத்திற்கு ஒரு டைம் கரண்ட் பில் ரீடிங் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கரண்ட் பில் எடுக்கிறதுலே ஒரு சில புகார்கள் இப்போ வரையும் இருந்துகிட்டே தான் இருக்குது. கரண்ட்டே ஆஃபில் இருக்க இடத்துல கரண்ட் பில் வர மாதிரியும், கரண்ட் பில் வந்துட்டு இருக்க இடத்துல ரொம்பவே குறைவாக யூனிட் ஓடின மாதிரியும் நிறைய விதமான புகார்கள் வந்துட்டு இருக்கு. சைட்லாம் எப்படி மின் மீட்டர் ரீடிங் எடுக்க வரவங்க கரெக்டாக எடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த நிலையில் மின் கட்டணம் உயர்வு அப்படின்ற ஒரு புதிய அப்டேட்டை இப்போ வெளியிட்டிருக்காங்க. புதிய மின் இணைப்பு வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, பெயர் மாற்றம், மீட்டர் வாடகை உள்ளிட்ட பல்வேறு சேவைகளுக்கான கட்டணம் 3.16% உயர்த்தப்பட்டுள்ளது. இது கூடவே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் மின் கட்டணம் 3.16% உயர்த்தப்பட்டுள்ளதா சொல்லியிருக்காங்க. இந்த 3.16% அப்படின்றது எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதற்கு அரசு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது வீட்டு மின் இணைப்பு யாரெல்லாம் உபயோகிக்கிறாங்களோ அந்த கட்டணத்தை அரசே ஏற்று மின் வாரியத்திற்கு மானியமாக நாங்களே வழங்கிடுவோம் அப்படின்ற அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க. இது கூடவே பார்த்தோம்னா குடிசை மற்றும் குறுந்தொழில் நுகர்வோர், விசைத்தறி நுகர்வோர், 50 கிலோவாட் வரை உள்ள தாழ்வழுத்த தொழிற்சாலைகள் மற்றும் 500 யூனிட் வரை பயன்படுத்தும் சிறு வணிகர்களுக்கு மின் கட்டண உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கேட்டகரி எல்லாமே யாருக்குமே மின் கட்டண உயர்வு அப்படின்றது கிடையாது. மற்ற தொழில்துறை நிறுவனங்கள் மற்றும் வணிக பிரிவினருக்கு மின் கட்டணம் 3.16% உயர்த்தப்படும் என்று அறிவிச்சிருக்காங்க. மின் கட்டண உயர்வு மட்டும் இல்லாம புதிய மின் இணைப்பு யாரெல்லாம் வாங்க இருக்கீங்களோ, மின் இணைப்பிற்கான பெயர் மாற்றம் யாரெல்லாம் இந்த சேவைகள்லாம் எடுத்து செய்ய போறீங்களோ அவங்களுக்கும் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் வீடுகளுக்கு ஒரு முனை மற்றும் மும்முனை பிரிவில் மின் இணைப்பு வழங்கப்படுகிறது. இரு பிரிவிலும் புதிய மின் இணைப்பு வழங்க மீட்டர் வைப்பு தொகை, மின் பயன்பாடு வைப்பு தொகை, வளர்ச்சி கட்டணம், மின் இணைப்பு கட்டணம், பதிவு கட்டணம் ஆகியவற்றை உள்ளடக்கிய பல்வகை கட்டணத்தை மின் வாரியம் வசூலிக்கிறது. ஸோ இந்த வகையான வசூலிக்கக்கூடிய மின் கட்டணத்துக்குமே பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்க பர்சன்டேஜ் இதற்கு மேலே கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பெயர் மாற்றம், புதிய மின் இணைப்பு வாங்குறது, இதற்கான விண்ணப்பங்கள் 1ஆம் தேதிக்கு முன்னாடி யாரெல்லாம் பெறப்பெற்றிருக்கோ அவங்களோட விண்ணப்பங்களுக்கு பழைய சேவை கட்டணமும், 1ஆம் தேதிக்கு மேலே யார்கிட்ட இருந்தெல்லாம் விண்ணப்பங்கள் வந்திருக்கோ அவங்களுக்கு மின் வாரிய சேவையோட கட்டணம் அதிகமாக வசூலிக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ உத்தரவும் வந்துருச்சு. இனிமே இப்படி தான் மின் கட்டண வசூல் அப்படின்றது வசூலாக போகுது. ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே இதற்கு பயப்பட தேவையில்லை. வணிக வளாகங்கள், தொழிற்சாலைகள் வச்சு யாரெல்லாம் உபயோகிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க அவங்களுக்கு மின் கட்டண உயர்வு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இது கூடவே புதுசாக வீடு கட்டி புதிய மின் இணைப்பு வாங்குறவங்களுக்கும் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த மின் கட்டண உயர்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.